ஹாய் வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஜேஆர். நாம் இந்த வீடியோவில் தென் சென்னை லோக்சபா தொகுதி கள நிலவரத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த தொகுதிக்கு கட்சிகளை இறக்கிய வேட்பாளர்கள்லாம் தரமான வேட்பாளருங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் செலச்சவங்களே இல்லை. இதில் இந்த களத்தில் நீயா நானான்னு மும்மூணு போட்டி இருக்குதுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு ஒரு அலசு இல்லைங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜேகே வாய்ஸ் அவுட். சென்னைனாலே நம்மளுக்கு டப்புன்னு என்னங்க ஞாபகம் வரும்? தமிழ்நாட்டோட தலைநகரம்னு தான் ஞாபகம் வரும். எல்லாரும் சொல்கிற மாதிரி சென்னைக்கு பல முகம் இருக்குங்க. இந்த இடத்துல தான் கோட்டீஸ்வரத்துலேருந்து பாமரம் வரைக்கும் வாழ்கிற ஒரே இடம் இதுதாங்க. இங்கே ஜாதி, மதம், மொழி, கலாச்சாரம் இந்த வேறுபாடெல்லாம் பார்க்காம ஒன்றா சேர்ந்து இருக்கிற பல இடங்களில் சென்னையும் ஒன்று. தென் சென்னைக்கு கிண்டி தேசிய பூங்கா, சென்ட் தாமஸ் மவுண்டெயினு, மெரினா பீச்சு, மாமல்லபுரம் பீச்சு, கபாலீஸ்வரன் கோவில் இதெல்லாம் ஃபேமஸான இடங்க. இதெல்லாம் உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு நல்லா புரியுதுங்க. தம்பி, இதெல்லாம் கேட்கறதுக்காக நாங்கள் உங்கள் வீடியோ பார்க்குறோம். இன்னும் ஒரே இழுவியாக இழுக்கிறியே. சரி வாங்க நேராக தேர்தல் காலத்துக்குள்ளே போயிடலாம். விருகம்பாக்கம், சைதாப்பேட்டு, தியாகராஜ நகர், மயிலாப்பூர், வேளச்சேரி, சோழிங்கநல்லூர் இந்த 6 சட்டசபையை தான் உள்ளடக்கியது தான் இந்த தொகுதி. இந்த 6 சட்டசபை எம்எல்ஏக்களில் 5 பேர் டிஎம்கேல இருந்தோம். ஒருத்தர் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்லேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அப்போ இது டிஎம்கே கோட்டைன்னு சொல்லு. ஆமாங்க, ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இந்த தொகுதிக்கு டிஎம்கே சார்பாக தமிழச்சி தங்கப்பாண்டியன் சீட்டிங் எம்பி அவங்களே திருப்பியும் களம் இறங்கியிருக்காங்க. ஏடிஎம்கே சார்பாக ஜெயவர்தன், இவர் எக்ஸ் எம்பியாக இருந்தார். போன தேர்தலில் 2வது இடத்துல பிடிச்சார் இவர். பிஜேபி சார்பாக களம் இறங்கினவங்க நம்மளுக்கு எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு முகம் தாங்க. டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன். இவங்க முன்னாள் பிஜேபி மாநில தலைவராக இருந்தாங்க. கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் கவர்னராக இருந்தாங்க 2 ஸ்டேட்டுக்கு. இந்த எலெக்ஷனுக்கு வேண்டி அவங்க அதை ராஜினாமா பண்ணிட்டு வந்தாங்க. எனக்கு இவங்க கிட்ட பிடிச்சது என்ன தெரியுங்களா? இவங்க பொறுமை. தமிழ்நாட்டில் இவங்கள மீம்ஸ் போட்டு கலாய்ச்சி எவ்வளோ பண்ணாங்க. ஆனால் இதெல்லாம் ஒரே ஒரு சிரிப்பால் இவங்க கடந்து வந்தாங்க. இதை நாம் தமிழர் கட்சியிலேருந்து எஸ் தமிழ்ச்செல்வியை களம் இறக்கியிருக்காங்க. இந்த தொகுதியில் 3 பெண் சிங்கங்களும் ஒரு ஆண் சிங்கமும் களம் இறங்கியிருக்கு. 3 பெண் சிங்கங்கள் பேரும் கோயின்சைடாக ஒன்றா வந்திருக்கு பாருங்களேன். தமிழச்சி, தமிழ் செல்வி, தமிழிசை. இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் மும்முன போட்டியாக இருக்கும். அதுவும் கடுமையான போட்டியாக இருக்கும். நீயா நானான்னு இருக்கும். தேர்தல் ரிசல்ட்டு எண்ணி முடிகிற வரைக்கும் இந்த தொகுதியில் இழுபறியாகவே இருக்கும் பாருங்க. அவ்வளோ டஃப்பாக இருக்கும். தமிழச்சி தங்கப்பாண்டியன் சீட்டிங் எம்பியாக இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு சில இடத்துல மக்கள் கொஞ்சம் அதிருப்தியாக இருக்காங்க. பல இடத்துல அவங்களுக்கு ஆதரவாகவும் இருக்காங்க. ஜெயவர்தன் முன்னாள் எம்பியாக இருந்தார் பார்த்தீங்களா? அவருக்கும் பல இடத்துல அவருக்கும் ஆதரவு நிறைய இருக்குது. தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் நிறைய இடத்துல அவங்களுக்கு ஆதரவாக மக்கள் இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியுது. வெற்றியை கணிக்க முடியாத தொகுதிகளில் இந்த தொகுதியும் ஒன்று. ஏன்னா 3 கேண்டிடேட்டும் பாயும் புலிகளாக இருக்காங்க. இந்த தொகுதி டிஎம்கே கோட்டையாக இருக்குது. அதனால் தமிழச்சிக்கு இது ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. அதே போல் ஜெயவர்தன் முன்னாள் எம்பியாக இருந்தார். நிறைய இந்த தொகுதிக்கு வேண்டி செஞ்சுருக்காரு. நிறைய ஆதரவும் இருக்குது இவருக்கு. அதனால் இவரும் நல்ல டஃப் கொடுப்பாரு. இந்த 3 வேட்பாளர்களும் இந்த தொகுதியில் இறங்கி தரமாக வேலை செய்யணும். இவங்களுக்கு வேண்டி வேலை செய்கிற நிர்வாகிகளும் சரி, தலைவர்களும் சரி, வீடு வீடாக போய் தெருவாக போய் மக்களை சந்தித்து இவங்க கேம்பெயின் பண்ணணும். இந்த 3 வேட்பாளர்களும் யாருன்னா ஒருத்தர் சின்னதாக ஒரு சர்க்கிள்னாங்கன்னா அவங்க வெற்றியை கண்டிப்பாக பாதிக்கும். இந்த 3 வேட்பாளர்களும் மக்களிடம் போயிட்டு அவங்க யுத்தியும் புத்தியும் யூஸ் பண்ணால் மட்டும்தான் வெற்றி வாய்ப்பு அவங்களுக்கு பிரகாசமாக இருக்கும். இல்லைன்னா ஊற்றி மூடிட்டு உட்கார வேண்டியது தான். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் காசு, துட்டு, பணம் கொஞ்சம் இறங்கி விளையாடும். மறுபடியும் உங்ககிட்ட கேட்குற அதே கேள்விதாங்க. இந்த தொகுதியில் யார் ஜெயிச்சா நல்லாயிருக்கும், யார் ஜெயிப்பாங்க? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் ஃப்ரம் ஜேஆர்.